ஒரே வீட்டில் 2 கொலைகள். ஒரு 14 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட நிலையில கிடக்குறா. வீட்டில் வேலை செய்த நபர் காணாம போயிடுறாரு. அடுத்த நாள் அதே வீட்டோட டெரஸ்ல அந்த நபரோட உடலும் கிடக்குது. அதாவது காணாம போனார்ல அந்த நபரோட உடலும் கிடைக்குது. ஆனா அதை விட அதிர்ச்சியான கேள்வி என்ன தெரியுமா? இந்த 2 கொலைக்கும் உண்மையாவே யார் காரணம்? இந்த வழக்குல ஒரு முறை பெற்றோருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. ஆனா சில ஆண்டுகளுக்கு பிறகு அதே ஆயுள் தண்டனை கொடுத்த அதே பெற்றோரை ஹைகோர்ட்டு விடுதலையும் பண்ணிடுச்சு. இதுதான் இந்தியாவையே அதிர வச்ச ஆருஷி ஹேம்ராஜ் டபுள் மர்டர் கேஸ். 2008ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி நைட்டு உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் உள்ள ஜல்வாயு விகார் பகுதியில் உள்ள மருத்துவர் தம்பதியான ராஜேஷ் மற்றும் நுபுர் தல்வார் தங்களுடைய மகள் ஆருஷியுடன் வீட்டில் இருந்தனர். ஆருஷிக்கு அப்போது 14 வயசு. அதே வீட்டில் ஹேமராஜ் அப்படின்ற நபர் வேலை செஞ்சுட்டு வந்தாரு. அடுத்த நாள் மே 16ஆம் தேதி காலையில ஆருஷி தன்னோட பெட்ரூம்ல இறந்த நிலையில கண்டுபிடிக்கப்பட்டாரு. இந்த சம்பவம் உடனடியாக போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டது. ஆரம்பத்துல அந்த வீட்டில் வேலை செஞ்ச ஹேமராஜ் காணாம போயிட்டதால போலீசாரோட சந்தேகம் அவர் மேலதான் போச்சு. ஆனா இந்த வழக்கோட மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அது அடுத்த நாளே தெரிஞ்சிருச்சு. அந்த காணாம போன நபர் ஹேமராஜோட உடலும் அடுத்த நாளையே அந்த வீட்டோட டெரஸ்ல இறந்த நிலையில கிடந்துச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் ஆருஷி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் காணாம போனதா சொன்ன ஹேமராஜும் அதே வீட்டுல இறந்த நிலையிலே கிடைச்சாரு. இதனால இது ஒரு சாதாரண கொலை வழக்கு கிடையாதுன்றது தெளிவாயிடுச்சு. போலீஸ் விசாரணை வீட்டுக்குள்ள இருந்தவர்களையும் வீட்டை சுற்றி இருந்தவர்கள் நோக்கி திரும்பிச்சு. சில நாட்களுக்குள்ள ஆருஷியோட பெற்றோர்களான ராஜேஷ் மற்றும் நுபுர் தல்வார் மீதும் சந்தேகம் வந்துச்சு. இந்த வழக்கு பின்னாடி சிபிஐக்கு மாத்திட்டாங்க. சிபிஐ பல்வேறு கோணங்கள்ல விசாரணை பண்ணாங்க. சந்தேகப்படுற மாதிரி இருக்க எல்லாருக்கிட்டையுமே விசாரணை நடந்துச்சு. ஆனா இந்த வழக்குல ஆரம்பத்துல இருந்தே ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. நேரடியா கொலையை பார்த்தவர்கள் அப்படின்ற வகையில உறுதியான ஐ விட்னஸ் எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது. இதனால சூழ்நிலை ஆதாரங்கள் தான் இந்த வழக்கோட முக்கியமான ஒரு இதுவா மாறிச்சு. 2010ல் சிபிஐ க்ளோஷர் ரிப்போர்ட் தாக்கல் பண்ணாங்க. ஆனா அந்த ரிப்போர்ட் அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படவும் இல்லை. அதுக்கு பிறகு வழக்கு மீண்டும் நீதிமன்றத்துக்கு முன்னாடி போச்சு. 2012ல் ராஜேஷ் மற்றும் நுபுர் தல்வார் மீது ட்ரையல் தொடங்கிச்சு. ஒரு வருடத்துக்கு பிறகு 2013 நவம்பர் மாதம் காசியாபாத் ஸ்பெஷல் சிபிஐ கோர்ட் ஒரு முக்கியமான தீர்ப்பு கொடுத்துச்சு. நீதிமன்றம் ராஜேஷ் மற்றும் நுபுர் தல்வார் இருவரையும் ஆருஷி மற்றும் ஹேமராஜ் ஆகியோரின் கொலைக்கு குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பளிச்சிருச்சு. இருவருக்கும் ஆயுள் தண்டனையும் கொடுத்துட்டாங்க. இந்த தீர்ப்பு நாடு முழுவதுமே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்திச்சு. ஆனா கதை இங்கேயே முடியல. தல்வார் தம்பதி இந்த தீர்ப்பை எதிர்த்து அலகாபாத் ஹைகோர்ட்ல மேல்முறையீடு பண்ணாங்க. இங்கதான் ஒரு மிகப்பெரிய திருப்பமே இருக்குது. 2017 அக்டோபர் 12ஆம் தேதி இந்த வழக்குல மீண்டும் ஒரு மிகப்பெரிய திருப்பம் வருது. அலகாபாத் ஹைகோர்ட் ராஜேஷ் மற்றும் நுபுர் தல்வாரை 2 பேரையுமே விடுதலை பண்ணிட்டாங்க. ஹைகோர்ட்டுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வழக்குல சமர்ப்பிக்கப்பட்ட சூழ்நிலை ஆதாரங்களை மட்டும் வச்சு அவங்களோட குற்றவாளியா நம்ம நிரூபிக்க முடியல அப்படின்றதுதான். அதாவது 2013ல் கீழமை நீதிமன்ற குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்திருந்தாலும் 2017ல் ஹைகோர்ட் அந்த தீர்ப்பை ரத்து செஞ்சு அவங்கள அக்யூட் செஞ்சது, அதாவது விடுதலை பண்ணிடுச்சு. இதன் மூலம் இந்த வழக்கு மீண்டுமே மிகப்பெரிய கேள்விக்குறியா மாறிடுச்சு. அப்படின்னா ஆருஷி மற்றும் ஹேமராஜை கொலை பண்ணது யாரு? இதுதான் இந்த வழக்கோட மிக சிக்கலான கேள்வியே. ஆனா இங்க ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். நீதிமன்றத்துல நிரூபிக்கப்படாத ஒரு விஷயத்த நாம உண்மைன்னு சொல்லக்கூடாது. ராஜேஷ் மற்றும் நுபுர் தல்வார் மீது இருந்த குற்ற தீர்ப்பு ஹைகோர்ட்டால ரத்து செய்யப்பட்டுச்சு. அதனால அவர்களை கொலையாளிகள் அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியாது. அதே நேரத்துல வேறு ஒருவரை கொலையாளி அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரம் இல்லாம நம்ம சொல்லவும் முடியாது. 2018ல் சிபிஐ அகைன் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த தல்வார் தம்பதியுடைய விடுதலை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணாங்க. இதனால இந்த வழக்கு இன்னும் சட்ட ரீதியாக முக்கியத்துவமாச்சு. 2008ல் தொடங்கிய இந்த வழக்கு பல விசாரணைகள், பல சந்தேகங்கள், ஒரு ட்ரையல் கோர்ட் கன்விக்ஷனு, அதுக்கு பிறகு ஹைகோர்ட் விடுதலை என்று பல திருப்பங்களை பார்த்துச்சு. ஆருஷி மற்றும் ஹேமராஜோட கொலை வழக்கு இன்னும் இந்தியாவுடைய மிகப்பெரிய அன்ரிசால்வ்டு ட்ரூ கிரைம் கேஸ்ல ஒன்னாதான் நினைவு கூறப்படுது. இந்த மாதிரி உண்மை சம்பவங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நெக்ஸ்ட் வர்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.